கருப்பு படம் பற்றி ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது என்னன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். நீண்ட நாளாக தமிழ் சினிமால கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிருந்த அந்த ப்ராப்பர் மாஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மீண்டும் கொண்டுவர முயற்சி பண்ணிருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி. பெர்ஃபெக்ட் இல்ல, ஆனாலும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்களே சரியாக கொடுத்திருக்கிறார். படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஃபிளாஷி ஓப்பனிங் சூர்யாவை கருப்பசாமியாக காட்டுற விஷுவல்ஸ் சேமாக்லோ உடன் இருக்கு. அந்த ரெட் டோன், லைட்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சேர்ந்து சூர்யாக்கு ஒரு டிவைன் மாஸ் ஆரா கொடுக்குது. முதல் சில நிமிடங்களிலேயே இது கிரவுண்டட் ரியலிஸ்டிக் படம் இல்ல, முழுக்க கமர்ஷியல் ஃபேண்டசி ஜோன் படம் கிளியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் படம் இமோஷனல் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகுது. கேரளால இருந்து தங்கத்தை விற்று மகளின் ஆபரேஷனுக்காக வருற அந்த ஃபேமிலி ட்ராக் சர்ப்ரைசிங்லி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. எஸ்பெஷலி இந்திரன்ஸ் ஆக்டிங் தான் அந்த போர்ஷன்ஸ்க்கு பேக்போன். அவரோட ஹெல்ப்லெஸ்னஸ், மகளுக்காக தவிக்குற ஃபீல், ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிடுறாங்க. இந்த இமோஷனல் கனெக்ட் இல்லையென்றால் பின்னாடி வரும் ரீவெஞ்ச் போர்ஷன்ஸ் அவ்வளவு இம்பாக்ட் கொடுத்திருக்காது. அடுத்து பேபி கண்ணன் இன்ட்ரடக்ஷன். பவர்ஃபுல் லாயர், இந்த ஊரையே கண்ட்ரோல் பண்ணுற ஆள் என்று ஸ்கிரீன் பிளே எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி இருக்கு. ஆனா ஆனஸ்ட்லி சொல்லணும்னா அந்த இன்டிமிடேஷன் முழுசா லேண்ட் ஆகல. ஆர்ஜே பாலாஜி பெர்ஃபார்மன்ஸ்ல எஃபர்ட் இருக்கு, பட் லுக் வைஸ் அந்த ஃபியர் ஃபேக்டர் கொஞ்சம் குறைவு. அதனால ஸ்கிரீன் பிளே ஈவன் பெரிய ஆள் ஓவர் சொல்ல முயற்சி பண்ணுது போல ஃபீல் வந்தது. கொஞ்சம் கிளீஷே கமர்ஷியல் வில்லன் இன்ட்ரோ மாதிரி இருந்தது. இன்னும் சட்டில் நேச்சுரல் சேர்த்திருக்கலாம். தங்கம் இஷ்யூ ஸ்ட்ரெச் ஆகுற இடத்துல கேரக்டர் கன்சிஸ்டன்சி சின்ன தடுமாற்றம் இருந்தது. ஸ்டேஷன்ல கோல்ட் வரலன்னு பெரிய சீன் கிரியேட் பண்ணுற ஃபாதர். அதே நேரத்தில் பேபி கண்ணன் மாதங்கள் டீலே பண்ணும்போதும் தொடர்ந்து நம்புறது கொஞ்சம் ஆஃப் இருந்தது. டாட்டர் மட்டும்தான் இவர்களே இன்னும் ஏன் நம்புறோம் ரியலிஸ்டிக் கொஸ்டின் கேக்குறா. பெரிய ஃப்ளா இல்ல, ஆனா கேரக்டர் இன்கன்சிஸ்டன்சி தெரியும். படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா, கருப்பாசாமி ஆர்டினரி மனிதராக வந்து வில்லனை எதிர்க்குற கான்செப்ட். யூசுவலி இந்த மாதிரி படங்களில் காட் வந்து பவர்ஸ் யூஸ் பண்ணி செகண்ட்ஸ் வில்லன் டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். பட் இங்க ஆர்ஜே பாலாஜி எடுத்த அப்ரோச் ஆக்சுவலி ஃப்ரெஷ். ஒரு சாதாரண மனிதனாயிருந்து நீதி கிடைக்கச்சே சேலஞ்ச் வர்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா அந்த டர்னிங் பாயிண்ட் டயலாக் லெவல்ல இன்னும் எலிவேட் பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி பேபி கண்ணன் சைட்ல இருந்து, நீ இத்தனை வருடமா ஈவில் பனிஷ் பண்ணிட்டு இருக்க, ஆனா உலகம் இன்னும் மாறலையே, ஏன்னா மேல இருந்து பனிஷ் பண்ணுற உனக்கு கீழ ஆர்டினரி மனிதன் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியாது மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கல் சேலஞ்ச் வந்திருந்தா அந்த சீன் இன்னும் கூஸ்பம்ஸ லெவல் போயிருக்கும். கான்செப்ட் ஸ்ட்ராங், எக்ஸிகியூஷன் ஜஸ்ட் குட் இனஃப். சூர்யா லாயர் வருற போர்ஷன்ஸ் ஆனஸ்ட்லி ரொம்ப என்ஜாயபிள். காட் கேரக்டர் கோர்ட்ல வந்து மனித சட்டத்தோட விளையாடுறது ரிஃப்ரெஷிங் இருந்தது. கோர்ட் சீன்ல எல்லாரும் ட்ரூத் மட்டும் பேச வைக்கிற காமெடி போர்ஷன்ஸ் தியேட்டர்ல நல்லா வேலை செய்யும். கமர்ஷியல் சினிமாக்கு தேவையான ஃபன் அந்த சீன்ஸ்ல இருக்கு. இன்டர்வல் பிளாக் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ஷன்ஸ். டாட்டர் டெத் இமோஷனலி நல்லா வேலை செய்கிறது. அது ஃபாதர் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இல்ல, ஆர்டினரி மனிதனாயிருந்து நான் சேவ் பண்ண முடியல சூர்யா ஃபீல் பண்ணுற ஹெல்ப்லெஸ்னஸையும் இம்பாக்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் அவர் மீண்டும் காட் ஃபார்ம்க்கு ஷிஃப்ட் ஆகுறது ப்ராப்பர் மாஸ் ஹை. செகண்ட் ஹாஃப் முழுக்க கமர்ஷியல் ரைட். லாஜிக் சைட் நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கு. ஆனா படம் அதை பற்றி கவலைப்படல. ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் என்பதிலேயே ஃபோக்கஸ். சூர்யா வர்சஸ் பேபி கண்ணன் ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்ல பழைய ஷங்கர் ஸ்டைல் கமர்ஷியல் வைப்ஸ் தெரியும். ஆனா மீண்டும் டயலாக்ஸ் தான் மிஸ்ஸிங். சூர்யா மீண்டும் காட் பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கர் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்திருக்கலாம். ஒரு சிஎம் கிட்ட போய் நீ பவர் யூஸ் பண்ணாத ஆர்டினரி மனிதனா வாழுன்னு சொல்ல முடியுமா? அந்த ஆர்டினரி மக்கள்தான் அவனே அந்த பொசிஷன் வைச்சாங்க நல்லது செய்ய. அதே மாதிரி நான் கருப்பசாமி பொசிஷன். இந்த சக்தி காரணமில்லாம என்கிட்ட வரல,
மாதிரி ஒரு மாஸ் எலிவேஷன் டயலாக் இருந்திருந்தா சீன் வேற லெவல் போயிருக்கும். இங்க விஷுவல் மாஸ் இருக்கு. டயலாக் மாஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கருப்பசாமி ஏன் இப்போதான் வந்தார்? நியூ ஆர்ஜே பாலாஜி லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறார். பட் அது சர்ஃபேஸ் லெவல் எக்ஸ்கியூஸ் மாதிரிதான் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி மக்கள் இன்டர்நெட் ஆகே போயிட்டு காட் ஜஸ்டிஸ் தரமாட்டார், லாயர்தான் தருவார். இன்னும் நம்ப ஆரம்பிச்சதால கருப்பாசாமி மீண்டும் வந்து ஃபேத் ரிஸ்டோர் பண்ணுறார் என்ற ஆங்கிள் இருந்திருந்தா தீம் இன்னும் பவர்ஃபுல் கனெக்ட் ஆகியிருக்கும். ஆனா ஃப்ளாஸ் எல்லாம் தாண்டி படம் என்டர்டெய்னிங் இருக்கு. ரீசெண்ட் இயர்ஸ் ஸ்டோரி ஓரியன்டட் ரியலிஸ்டிக் மூவிஸ் அதிகமா வந்ததால இந்த மாதிரி அனபோலஜெட்டிக் கமர்ஷியல் என்டர்டெய்னர் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகுது. எல்லா ஜானர் படங்களும் சினிமாக்கு தேவை. அந்த வகையில் கருப்பு தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தருது. ஆர்ஜே பாலாஜி பெர்ஃபெக்ட் வேலை செய்யல. ஆனா இந்த படத்தை ஹிட் மெட்டீரியல் ஆக்க இனஃப் வேலை செய்திருக்கிறார். பிகெஸ்ட் வீக்னஸ் டயலாக்ஸ். இது இந்த படம் மட்டும் இல்ல. ஓவரால் தமிழ் சினிமா லையே தற்போது தெரியும் ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்ட்ராங் ரைட்டிங் இல்லாததால் விஷுவல்ஸ் மூலம்தான் எலிவேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. பொதுமக்கள் ரேட்டிங் 4/5 சினிமா லவர்ஸ் ரேட்டிங் 3/5 மொத்தம் 7/10. கருப்பு லாஜிக் பார்க்கிறவர்களுக்கு இல்ல. தியேட்டர்ல விசில் அடிக்க கிளாப் அடிக்க சூர்யா மாஸ் என்ஜாய் பண்ண வர்றவர்களுக்கு சேமா ட்ரீட். வேற லெவல் வெர்டிக்ட். கருப்பு ஒரு நெருப்பு. ஒரு சைட் நோட் சொல்லணும்னா தமிழ் டிரெக்டர்ஸ் மற்றும் ப்ரொடியூசர்ஸ் ஏன் இன்னும் படத்தின் கண்டென்ட்க்கு பெஸ்ட் சூட்டட் ஆன நேரத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு புரியல. இது வெஸ்டர்ன் சினிமா ரொம்ப காமன். கிறிஸ்மஸ் மூவிஸ் கிறிஸ்மஸ் டைம்க்கு வரும். லவ் மூவிஸ் வேலண்டைன்ஸ் டே அருகே வரும். அந்த ஸ்பெஷல் காலங்களோட சேர்த்து ஆடியன்ஸ்க்கு அந்த மொமெண்ட்டை இன்னும் என்ஜாயபிள் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஆனா தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் பெரும்பாலும் மூவிக்கு சரியான சீசன் என்னன்னு பார்க்காமல் அதிக லீவ் இருக்கிற டேட், பெரிய காம்படிஷன் இல்லாத ரிலீஸ் ஸ்லாட் இதைத்தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கருப்பாசாமி மூவி. ஆடி மாதம் கருப்பசாமிக்கு ரொம்ப ஆஸ்பிஷியஸ் ஆன காலம். அதனால் மிட் ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரை ரிலீஸ் பண்ணிருந்தா இந்த நல்ல படத்தோட ஃபெஸ்டிவல் ஸ்பிரிட் இன்னும் பெரிய அளவில் கனெக்ட் ஆகியிருக்கும். மேலும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைத்திருந்தார் டே 1 நடந்த ஃபைனான்ஷியல் மற்றும் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் கூட அவாய்ட் பண்ணியிருக்கலாம். தற்போது தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் ஓவரால் ரொம்ப பேட் ஸ்டேட்ல இருக்காங்க. இது டெஃபினெட்லி நம்ம புதிதாக வந்த ஆனரபிள் சிஎம் விஜய் கவனிக்க வேண்டிய விஷயம். சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய ரிவ்யூ. உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேற லெவல் எனர்ஜி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தவில் சந்திப்போம். அதுவரை இனிமையோடும் அன்போடும் நான் தான் உங்கள் AI ஷீலா.